திரு ஓபிஎஸ் அவர்களை, மற்ற கட்சிகளுக்கு நான் பின்னாலே வருகிறேன், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 2 வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று விரும்புவதால் அவர் நாம் தமிழரோடு போவதற்கு வாய்ப்பு குறைவு. நான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை மதிக்கக்கூடியவன், எனக்கு நண்பர். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவது என்றால் அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது. அப்படியானால் எடப்பாடியை வீழ்த்தக்கூடிய சக்தியாக இருப்பது யார்? இன்றைக்கு 2 பேர் தான். திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். டிவிக்கு அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் நம்புகிறேன். திரு ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்று தெரியாது. ஆனால் ஓபிஎஸ் அணியினுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் விஜய் தலைமையிலான அணியில் சேர்வது சரியாக இருக்கும் என்ற கருத்துடையவராக இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஒருவேளை அந்த கட்சியிலேயே, திரு ஓபிஎஸ் கட்சியிலேயே 2 கருத்துக்கள் உருவாகி இருக்கின்றன. அதில் எந்த முடிவை தேர்ந்தெடுப்பது என்பதில் தான் திரு ஓபிஎஸ் குழம்பி இருக்கிறார். அவர் கட்சிக்குள்ளேயே ஒரு சாரார் எடப்பாடியை நாம் வீழ்த்த வேண்டும் ஆணவத்தில் இருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் அதிமுகவில் கூட சேர்ந்து கொள்ளலாம், அதிமுக தோற்ற பிறகு இந்த தேர்தலுக்கு திமுகவோடு கூட்டணியாக சேருவோம் என்று கூறுகிறார். திமுகவோட கூட்டணியா? நிச்சயமாக அப்படி ஒரு கருத்து அவரது அணிக்குள். அதிமுகவை சேர்ந்த முகமாக 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில். அதுதான் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு இது எப்படி வியப்படைக்கிறதோ எனக்கும் அதே வியப்பு ஏற்படுகிறது. ஆனால் நான் இப்போது கூறிய வார்த்தையை நீங்கள் கவனமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் கூறிய செய்தி என்ன? எடப்பாடி அந்த அணிக்குள் ஒரு கருத்து இவ்வாறு இருக்கிறது, இன்னொரு கருத்து தமிழக வெற்றி கழகத்துடன் சேரலாம் என்று இருக்கிறது. ஆகவே எந்த ஆப்ஷனுக்கும் தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட நம்ம இந்த அளவு சொல்ற அளவுக்கு 3 முறை முதல்வராக இருந்தவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வந்த உடனே அவரு கூட கூட்டணியில போகணும். என்னை பொறுத்தவரை திமுகவுடன் சேருவது பெட்டரா, தாவேகாவுடன் சேருவது பெட்டரா என்று கேட்டால் தாவேகா என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர், நீங்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், திமுக எதிர்ப்பு புள்ளியில் வளர்ந்தவர். திரு விஜய் திமுக எதிர்ப்பு புள்ளியில் இருப்பவர். நீங்கள் செங்கோட்டையினை போல சேர்ந்தால்தான் நீங்கள் அவர் தலைமையை ஏற்பதா என்கிற கேள்வி வரும். அவரோடு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் மேடையை பகிர்ந்து கொள்வதில், திரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வழிமொழிவதில் ஒரு தவறும் இல்லை என்பேன் நான். திரு மு.க. ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு தலைவர் இயங்க வேண்டும் என்கிற போது அவர் அதற்கு தகுந்த வியூகத்தை தான் வகுப்பார்.